வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஐடாட் ரிப்பேர்ஸ் சர்வீஸ் சென்டர்ல இருந்து தினேஷ் நம்ம கூட இருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருந்திருந்திருக்கோம். தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டர் ஆப்ஷனை ஒரு ஆப்ஷனா நம்மளோட ஆடியன்ஸுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்திருந்திருக்கேன். ஏன்னா எல்லா நேரமும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராப்ளம் வருது ஐஃபோன் ஒரு ஐபேட் ஒரு மேக் புக்ல அப்படிங்கும்போது அவுட் ஆஃப் வாரண்டி பர்டிகுலரா ப்ராடக்ட் வாங்கி ஒரு 3-4 இயர்ஸ்க்கு மேல ஆகுது. எனக்கு வந்து ஆப்பிள் சர்வீஸ் சென்டர்ல போகும்போது அதோட சர்வீஸ் காஸ்ட் வந்து என்னால பியர் பண்ண முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் வருங்க. அப்படி வரும்போது நீங்க தேர்ட் பார்ட்டி ஆப்ஷன் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. சோஃபார் நம்மளோட ஃபேஸ்புக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் குரூப்ல பாத்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக்கோட இவர் வந்து சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அதனாலேயே ஆஃப்டர் லாங் வெயிட்டிங் டைம் கொஞ்சம் நிறைய இடையில ரீஷெடியூல்லாம் ஆனதுக்கு அப்புறம் ஃபைனலா நாங்க 2 பேரும் உட்காந்தாச்சு ஒரு கால்ல. அண்ட் இன்னைக்கு அவரோட சர்வீஸ் சென்டர்ல என்னென்ன மாதிரி சர்வீஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஆஃபரிங் பண்றதை வந்து நம்ம பார்த்துருவோங்க. லாஸ்ட் எபிசோட்ல கூட நம்ம ஐஃபோன் தெஃப்ட் இன்சிடென்ட்ஸை பத்தி நம்ம கவர் பண்ணியிருந்திருந்தோம். அதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா ஆன்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதோட சேர்த்து இன்னைக்கு நம்ம வந்து இவங்க சர்வீஸ் சென்டர்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத பார்த்துருவோம். ஸோ மோர் லைக் இது ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி தான். என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல இதை நான் வந்து பர்டிகுலரா ஒரு தேர்ட் பார்ட்டி லோக்கல் ஷாப்ஸ் அண்ட் மற்ற பிசினஸ் வந்து உள்ள சஜஸ்ட் பண்ணணும் நம்மளோட ஆடியன்ஸ்க்கு அப்படிங்கறதுல தான் பண்றேன். ஸ்பான்சர் வீடியோ கண்டிப்பா கிடையாது. ஸோ கமெண்ட்ல உங்களோட டைம் சேவ் பண்ணிக்கங்க. அதனாலதான் உங்களை வச்சுட்டு நான் சொல்லிடுறது. ஆல்ரைட். ஹாய் தினேஷ், எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கும் ப்ரோ. உங்களோட ஐடாட் ரிப்பேர்ஸை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லிருங்களேன். ஸோ ஐடாட் ரிப்பேர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டர்னு சொல்லலாம். நீங்க உங்களோட Q&A குரூப்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். என்னோட கஸ்டமர்ஸ் வந்து அந்த எய்தர் உங்ககிட்ட இருந்து வருவாங்க, இல்லைன்னா வந்து ஆன்லைன்ல நம்மள ஜஸ்டர்ல இருந்து பார்த்துட்டு வருவாங்க. ஸோ அதை கம்பேரிட்டிவ்ல வந்து நம்ம ஐரோபின் குரூப்ல இருந்து வர்ற கஸ்டமர்ஸ் தான் அதிகமும் கூட. அதே மாதிரி ரெகுலர் கஸ்டமர்ஸ் அவங்க வந்து என்கிட்ட சர்வீஸ் எடுத்துட்டு நான் ரிவ்யூ கேட்கறேன்னு இல்லையோ, அது ரெண்டாவது பட்சம். இந்த குரூப்ல இருந்து வந்து உங்ககிட்ட பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ரிவ்யூ போட்டு என்ன டேகும் பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் நம்ம ஐரோபின் ப்ரோ Q&A குரூப்ல இருந்து. அண்ட் தென் நான் ஆஃபர் பண்ற சர்வீஸ் பாத்தீங்கன்னா ஐபேட், ஐபோன்ஸ், ஐவாட்சஸ் அண்ட் ஏர்பாட்ஸ். இது நாலுத்துக்குமே வந்து வாட் எவர் பாசிபிள் ரிப்பேர்ஸ். இப்போ நான் வந்து ஆப்பிள் கீபோர்டு கூட பண்ணலான்னு இருக்கேன். பட் தென் எனக்கு கடைசியா கேட்டாரு, நம்ம ஐரோப்பியன் குரூப்ல இருந்து தான் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அவரோட ஆப்பிள் கீபோர்டோட பேட்டரி வந்து ரொம்ப ஃபாஸ்டா ட்ரெயின் ஆகுது, நான் உங்களுக்கு மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டாரு. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பேரும் இல்லை, அதுக்காக எந்த ஒரு ஸ்பேரும் அவைலபிலிட்டி இல்லைன்றதால நான் அவருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணேன். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா வந்து வெளிநாட்டுல இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஆலி எக்ஸ்பிரஸ் மூலயமா ஆர்டர் பண்ணிட்டு இந்த பேட்டரி நான் அவருக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு பேட்டரி வந்து நீங்க வந்து எனக்கு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நான் 100% சர்வீஸ் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு. இப்போ ஸ்பேர்ஸோட அவைலபிலிட்டி மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் லிமிட்டடா இருக்கு. இப்பதான் வந்து ஐவாட்ச்க்கும் சரி, ஒரு ஏர்பாட்ஸ்க்கும் சரி, ஸ்பேர்ஸ் வந்து ஓரளவுக்கு வர்றதுக்கு இப்போ நல்ல குவாலிட்டி ஸ்பேர்ஸ் வர்றதுக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நான் ஃபீல்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 6-7 இயர்ஸ் மேல இருக்கும். 6-7 இயர்ஸ் லைக் 2018ல இருந்து நான் இருக்கேன். 2018 முன்னாடில இருந்து இருக்கேன். 2016ல இருந்து இருக்கேன். சாரி. என்னோட காலேஜ் டேஸ்ல இருந்து நான் இதை ஹாபியா பண்ணிட்டு இருக்கேன். சர்டிபிகேஷன் வந்து சர்டிபிகேஷன் வந்து நான் எதுவும் முடிக்கல ப்ரோ. எல்லாம் வந்து ஓன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஷாப்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கேன். நான் நிறைய ஷாப்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கிறது தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தென் ஐபோன்ஸ் பாத்தீங்கன்னா தனியா ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கேன். கோர்ஸ் எடுத்து அது முடிச்சுதான் இதுக்கு ஐடாட் ஸ்லிப்பர்ஸே வந்து ஆரம்பிச்சிருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து என்னோட இன்னொரு ஷாப் இருக்கும், ரெட் டாட் மொபைல் கேர். அது வந்து ஃபுல் ஆஃப் ஆண்ட்ராய்டுக்கு மட்டுமே அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தது. ஐபோன்ஸ் அவ்வளவா நாங்க பண்ண மாட்டோம். ஸோ அண்ட் தென் எனக்கு வந்து ஓன் இன்ட்ரெஸ்ட் ஐபோன்ஸ் வந்து நம்மளும் யூஸ் பண்றோம். சரி, என்னதான் இருக்கு, எந்த அளவுக்கு வந்து ரிப்பேரபிலிட்டியா இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தேம் வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கு, அதனாலதான் வாங்க மாட்டேன்றாங்க. ரிப்பேர் எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஸோ இதுல என்னதான் இருக்கு அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக தான் இது உள்ள வந்தது. இதை பிசினஸா மாத்தணும்ன்றது வந்து ரெண்டாவது பட்சம். முதல் பட்சம் நம்ம யூஸ் பண்ற போன்ல வந்து என்ன எந்த அளவுக்கு ரிப்பேர் பண்ண முடியும், எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு குவாலிட்டியா கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் இதுக்குள்ள இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்தது. ஸோ அப்பத்துல இருந்து ஆரம்பிச்சது. நான் 2016ல இருந்து இந்த ஃபீல்ட்ல இருக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அப்பத்துல இருந்து ஒரு 2021 வரைக்கும் வந்து நான் வந்து ஆண்ட்ராய்ட்ஸ் மட்டும் தான் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆப்பிள்ஸ் கிட்ட வர்றது கிடையாது. ஸோ 2021ல இருந்து நான் வந்து ஆப்பிள் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஐபோன்ஸ் வந்து டிஸ்பிளேஸ் கிடைக்கும், பேட்டரிஸ் கிடைக்கும்.
மதர் போர்ட்ஸ் வந்து அப்போ உங்களுக்கு வந்து வெறும் டச் ஐடி மட்டும் தான் ஒரு என்ன சொல்றது, ஒரு லாக் ஆன பார்ட் மட்டும் இருக்கும். இப்போ உங்களால ஐபோன் 5s உங்களுக்கு டிஸ்பிளே டச் ஐடி, ஓகேங்களா? ஓகே. டிஸ்பிளே நீங்க எத்தனை வேணா மாத்திக்கலாம், உங்களுக்கு மெசேஜ் காட்ட போறது இல்ல. பேட்டரி எத்தனை வேணா மாத்திக்கலாம், மெசேஜ் காட்ட போறது. உங்களுக்கு டச் ஐடி மாத்தினா மட்டும் தான் அது பிரச்சனை காட்டும். ஸோ அந்த டைம்ல வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு போர்டு வந்து டச் ஐடியோட கிடைச்சிரும். இப்போ போர்டு நீங்க வந்து ம். மாத்தணும்னா டச் ஐடியோட கிடைச்சிரும் போர்ட்ஸ். ஸோ அந்த காலத்துல இருந்து நான் வந்து இதுல இருக்கேன், லைக் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். சரிங்க. ஸோ ஸோ லேட்டர் தென் வந்து iWatch அதெல்லாம் வந்து லைக் ஆப்பிள் வாட்சஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சது வந்து அப்போ ஸ்பேர்ஸ் எதுவும் இல்ல. ரீசெண்டா ஒரு 2-3 இயர்ஸா தான் வந்து ஆப்பிள் வாட்ச் ஸ்பேர்ஸ் வந்துட்டு இருந்தது. ஆப்பிள் வாட்ச்க்கும் சரி, ஏர்பாட்ஸும் சரி. ஏர்லி ஓகே. ஸ்டேஜஸ்ல வந்து ஆப்பிள் வாட்ச்க்கு வந்து பேட்டரிஸ் வந்துட்டு இருந்தது. நான் மாத்தி கொடுத்ததுல ஒரு 2-3 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன், லைக் வாட்ச் மாத்தி கொடுத்து. ஸோ அதுல என்ன இஷ்யூன்னா பேட்டரிஸ் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியா இல்லை. ஸோ ம். அதனாலேயே வந்து நான் iWatch டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டேன் அன்டில் சரி. 2022 வரைக்கும். 2022ல இருந்து நல்ல குவாலிட்டி ஸ்பேர்ஸ் வந்து இறங்க ஆரம்பிச்சது. சைனால இருந்து நல்ல குவாலிட்டி ஸ்பேர்ஸ் ஓகே. வந்து வர ஆரம்பிச்சது. பேட்டரிஸ் ஆகட்டும், டிஸ்பிளேஸ் ஆகட்டும். இப்போ iWatch ஓகே. டிஸ்பிளேஸ் இருக்குல்ல, அது வந்து நல்ல குவாலிட்டி ஒரிஜினலே வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு ஒரிஜினல் மட்டும் தான் வரும் ஆப்வியஸா. அது இறங்க ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ iWatchம் பண்ணிட்டு இருக்கோம், ஏர்பாட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஏர்பாட்ஸ் நான் ஆப்பிள் ஏர்பாட்ஸ் மட்டும் லிமிடெட் கிடையாது. நான் போஸ் பண்ணிட்டு இருக்கேன், JBL பண்றேன், பீட்ஸ் முந்தா நேத்து ஒண்ணு பண்ணேன். இந்த மாதிரி மல்டி பிராண்டட் இயர் இயர் TWS இருக்குல்ல, இதோட ஓகே. சர்வீஸும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதான் இது வந்து லிமிடெட் டு மேக்ஸிமம் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ அதை தாண்டியும் வந்து சில பேர் வந்து சர்வீஸ் வந்து எடுத்துட்டு வருவாங்க. லைக் ஆப்பிள் யூசர்ஸே வந்து நிறைய பேர் ஆப்பிள் எல்லாமே யூஸ் பண்ண மாட்டாங்க, கரெக்டுங்களா? சில பேர் வந்து கரெக்ட் தான். ம். அவங்களுக்கு பட்ஜெட்குள்ள வந்து ஸ்மார்ட் வாட்சஸ் வேணும் அப்படின்ட்டு ஸ்மார்ட் வாட்சஸ் யூஸ் பண்றாங்க. அந்த ஸ்மார்ட் வாட்சஸ்லயும் வந்து பேட்டரிஸ் இருக்கும் ஆப்வியஸா. அந்த ம். பேட்டரிஸ் வந்து டை ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அது அது வந்து உங்களுக்கு ரிப்பேர் பண்ணணும்னாலும் வந்து என்கிட்ட எடுத்துட்டு வாங்க, நான் கண்டிப்பா பண்ணி தரேன். நீங்க சென்னையில நீங்க எங்க தேடி பார்த்தாலும் ஆப்பிள், சாம்சங், மேக்ஸிமம் சாம்சங் கூட பண்றாங்களான்னு தெரியல. நான் ஆப்பிள் தவிர்த்து யாரும் வந்து எந்த TWSலயும் வந்து கை வைக்கிறது கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். TWSலாம் வந்து யூஸ் அண்ட் த்ரோன்ற மாதிரி தான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இன்னொரு அப்படிதான் இருக்கு. ம். யா யா மோஸ்ட்லி கம்பெனியே அப்படிதான் நினைக்கிறாங்க. ஸோ ம். கன்சியூமர் நினைக்கிறதுல வந்து தப்பு கிடையாது. ஸோ இதை மாத்துறதுக்கு தான் வந்து நான் ஓரளவுக்கு என்னோட எஃபெக்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லா கம்பெனிஸும் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு மாறுறாங்க, கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த கரெக்ட். ஈகோ ஃப்ரெண்ட்லில மாறணும்னு சொல்லிட்டு இந்த TWS வந்து ரீயூசபிள் ஆக்காம விட்டது வந்து ஒரு பெரிய லூப் ஹோல்ன்றது வந்து நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. என்விரான்மெண்ட் வேஸ்ட் வந்து தான் அதிகமாகுது. பயங்கரமா வேஸ்ட் தான் அதிகமாகும். ஸோ இந்த வேஸ்ட்டுக்கு என்னால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏர்பாட்ஸ் ஆகட்டும், ஏர்பாட்ஸ் பியூட்டிஃபுல். வந்து உங்களுக்கு பேட்டரிஸ் போயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு. அவங்க வந்து சார்ஜ் அவ்வளவுதான். பண்ற ஹெஃப்டியான அமௌண்ட் வந்து கேட்ட உடனே எல்லாரும் என்னன்னு சொல்றாங்க, எனக்கு ஏர்பாட்ஸே வேணாம், நான் பேக் டு வயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்ற மாதிரின்றாங்க. ஸோ கண்டிப்பா. அந்த காஸ்ட் அவங்களுக்கு சேவ் பண்றதாகட்டும், இந்த வேஸ்ட்டை சேவ் பண்றதாகட்டும், இதுக்கெல்லாம் வந்து நான் கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி வந்து எனக்கு தோணுது. ஸோ அதனால தான் நான் கரெக்ட் இந்த தான். ஃபீல்ட்ல வந்து லைக் இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாசிபிலிட்டிஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த பாசிபிலிட்டிஸ் என்னன்னா, இந்த ஸ்மார்ட் வாட்சஸ் நிறைய வருதுல்ல உங்களுக்கு. இதுக்கு வந்து டிஸ்ப்ளே ஓகே. எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. நான் அவுட் சோர்ஸ் பண்றதுக்கு வந்து ஒரு சோர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிடைச்சதுன்னா நான் ஓகே. பண்ண ஆரம்பிச்சிருவேன். இப்போதைக்கு வந்து எல்லா ஸ்மார்ட் வாட்சஸ்க்கும் பேட்டரிஸ் கண்டிப்பா கிடைக்கும். 100% கிடைச்சிடும். ஏர்பாட்ஸ் எல்லா ஏர்பாட்ஸ் மோஸ்ட்லி 90% ஆஃப் த ஏர்பாட்ஸ்ல எனக்கு பேட்டரி கிடைச்சிடும். அப்படியே ஓகே. கிடைக்கலனாலும் நான் மாடிஃபை பண்ணி நான் போட்டு குடுத்துருவேன். ஸோ இதுதான் நம்ம ஆஃபர் பண்ற சர்வீசஸ். எலக்ட்ரானிக் பொருள் ஓரளவுக்கு ரீப்ளேஸ்மென்ட், பேட்டரி ரீப்ளேஸ்மென்ட் இருக்கிற பொருள் வந்து எல்லா பேட்டரி ரீப்ளேஸ்மென்ட் பொருளுக்கும் ஓரளவுக்கு பண்ணி தந்துட்டு இருக்கோம். அதுவும் ஆப்பிள் ஓகே. ப்ராடக்ட்ஸ்னா உங்களுக்கு வெர்சடைலா லைக் எல்லாமே பேட்டரி ரீப்ளேசபிள் பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம ஆப்பிள் வாட்ச் ஆகட்டும், ஐபேட்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு ஏர்பாட்ஸ் ஆகட்டும், தென் ஐபோன்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு பெஸ்ட் சர்வீஸ் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்ல உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஓகே. இதுதான் ஐடாட் ரிப்பேர்ஸோட ஓரளவுக்கு பெரிய என்ன சொல்றது, ஒரு இன்ட்ரடக்ஷன். டீடைல்டு இன்ட்ரோடக்ஷன். ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எனக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த ஐபோன் 13ல கிரீன் ஸ்கிரீன் இஷ்யூ பத்தி ஜென்ரலாவே நம்ம பேசிட்டு இருக்கோம் ம் ரீசெண்டாவே. ம் 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 அப்பப்போ பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் சாஃப்ட்வேர் அப்டேட் வரும்போது அதோட கிரீன் ஸ்கிரீன் அப்படியே லைட்டா எட்டி பாக்குது. லைக் பர்டிகுலரா 13 எஸ் ப்ரோ, எஸ் 13 மினி பெருசா அஃபெக்ட் ஆன மாதிரி தெரியல. பட் 13 மினி ப்ரோ, அஃபெக்ட் ப்ரோ ஆகும். மேக்ஸ் யூசர்ஸ்க்கு வந்து அதிகமா இருக்கு. இட் இஸ் அ டிஃபெக்ட். ஆப்பிள் சர்வீஸ் சென்டர்லேயே அக்னாலேஜ் பண்ணி அது டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஒரு சில யூசர்ஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே போனை பர்ஃபெக்டா யூஸ் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு இதுல கீழே கரெக்ட் தான். போட்டிருப்போம், ஏதாவது ஒரு ஸ்கிராச்சஸ் இருக்கும், இன்டர்னல் டேமேஜ் இருந்திருக்கும், அது பெரிய இஷ்யூ பண்ணியிருக்காது. அவங்க ஸ்கேன் பண்ணும்போது அதுல இன்டர்னல் டேமேஜ் இருக்கு, நாங்க பிரிக்க மாட்டோம், பிரிச்சா ஃபர்தர் அஃபெக்ட் ஆகும், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும். ஸோ அப்போ அவங்க எஸ் ரிஜெக்ட் பண்றதுக்கு, ரெஃப்யூஸ் பண்றதுக்கு வந்து சான்சஸ் ரொம்ப அதிகம்.
இப்படி தேர்ட் பார்ட்டி ஆப்ஷன் தான் அப்ப நம்மளுக்கு ஒரு விஷயமா இருக்கு. திருப்பி நான் போனை ம் ப்ராக்டிக்கலா ம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏதோ சம் சின்ன கேபிளோட இஷ்யூ, அது கனெக்டரோட இஷ்யூ தான், அது வந்து டிஸ்பிளே ம் ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண தேவையில்லைங்கிற மாதிரியும் நெட்ல பார்த்தேன். சில ம் ம் வீடியோஸ்ல வந்து ம் சர்வீஸ் டெக்னீஷியன் சொல்லியிருந்தாங்க. ஸோ ம் நீங்க இந்த மாதிரி டிஃபெக்ட் ஜென்ரலா வரும்போது லைக் அதை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா? கிரீன் ஸ்கிரீன் இஷ்யூ ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆர் இப்போ சப்போஸ் வேற ஏதாவது ஒரு மாடல்ல வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ம் ஸ்பேர் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் இன்டர்னலா ஒரு சிப் லெவல் சர்வீஸ் மாதிரி தேவைப்படுது அப்படின்னா அது நீங்க பண்ணுவீங்களா? ஸோ நீங்க கேட்குற கொஸ்டின்ஸை வந்து லைக் ரெண்டா பிரிக்கலாம். இப்போ நீங்க வந்து ஓகே. கேட்கறதுல கிரீன் ஸ்கிரீன் இஷ்யூன்றது வந்து 13 ப்ரோ அண்ட் 13 ப்ரோ மேக்ஸுக்கு மட்டும் வருது. பரவலா வருது அதுதான். ஸோ 13க்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவில் இஷ்யூ வருது, வரலன்னு சொல்லலை. இஷ்யூ எந்த மாதிரி வரும்னா டிஃப்ரெண்டா வரும். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது வந்து உங்களுக்கு 13 ப்ரோ மேக்ஸஸ்ல வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு லைன்ல வந்து அது எதனால ஆகுதுன்னு இன்னும் கண்டுபிடிக்கல. பட் பிரச்சனை எங்க ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது ஓகே. வந்து சாஃப்ட்வேர் லெவல்னால ஆகுதுங்களா? இல்ல உள்ள இருக்க சிப்னால ஆகுதுங்களா? இல்ல டிஸ்பிளேல சம்திங் இஷ்யூனால ஆகுதுங்களான்றத வந்து இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ இத என்ன ஓகே. ஆகுதுன்னா, ஒரு லைன் வந்து ஏதாவது ஒரு லைன்ல மட்டும் இந்த மாரி ஆகும். ஒரு லைன்ல வந்து என்ன ஆகும்னா, வோல்டேஜ் வந்து அதிகமா ஒரு 4.2 இடத்துல ஒரு ஒரு இடத்துல 4.2 வோல்ட் தான் போக வேண்டியது இருக்கும். அந்த இடத்துல 16 வோல்ட் போச்சுன்னா அது என்ன ஆகும்? கண்டிப்பா பர்ன் ஸோ அவுட் ஆயிரும், இல்ல அதனால ஏதாவது ஒரு வந்து இஷ்யூ ஆமா ஆகும். எஸ். அது வந்து அந்த லைன வந்து டிஸ்ப்ளே பண்ணவே விடாது. ஸோ ம். ஆப்பிள்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லைக் யூசுவலா அந்த கிரீன் ஸ்கின்ன்றது வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஆகட்டும், எந்த ஃபோன் ஆகட்டும், எல்இடி டிஸ்ப்ளே இருக்கிறது, AMOLED டிஸ்ப்ளே இருக்கிற எந்த ஒரு ஃபோன் ஆகட்டும், அது எப்போ ஆகும்னா, உங்களுக்கு அந்த டிஸ்ப்ளே கனெக்டர் இருக்கும். கனெக்டர்ல வந்து ஃப்ளெக்ஸ் ஒண்ணு போகும். ஓகேங்களா? அந்த ஃப்ளெக்ஸ் வந்து டிஸ்ப்ளேவையும், போர்டையும் வந்து கனெக்ட் பண்றதுக்கு அந்த ஃப்ளெக்ஸ் யூஸ் ஆகும். ஓகேங்களா? அந்த ஃப்ளெக்ஸ்ல வந்து என்ன ஆகும்னா, அ வாட்டர் டேமேஜ் ஆகும். ஓகேங்களா? ம். வாட்டர் டேமேஜ் ஆகும். இல்ல ஓவர் ஹீட்னால டேமேஜ் ஆகும். ஸோ இந்த மாரி நெறைய டேமேஜஸ் இருக்கு. அது டேமேஜ் காஸ் பண்ற ரீசன்ஸ் வந்து நெறைய இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து இது ஆப்பிள்ஸ் மட்டும் தான் நடக்குது கிரீன் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்போ OnePlusல கண்டிப்பா. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைன்ஸ் பத்தி தான் நெறைய பேர் பேசியிருப்பாங்களே தவிர, கிரீன் ஸ்கிரீன் இஷ்யூ ஆமா. வந்து OnePlusல யாரும் பேச கிடையாது. நீங்க அதிகமா இப்பவும் பேசல. வந்து ம். ஆமா பேச கிடையாது. OnePlusலயும் வந்து கிரீன் ஸ்கிரீன் இஷ்யூ இருக்கு. 8 சீரிஸ் இருக்கும். OnePlus 8ன்னு இருக்கும். வெறும் 8 ப்ரோ கிடையாது. வெறும் 8 இருக்கும். அந்த ஓகே. OnePlus 8ல வந்து என்ன ஆகும்னா, கீழ வந்து ஃப்ரேமுக்கும் டிஸ்ப்ளேக்கும் நடுவுல வந்து கேப் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகே. ஓகேங்களா? அந்த இதனால வந்து கொஞ்சம் அந்த ஸ்லைட் கேப் தான் இருக்கும். உங்களுக்கு மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா தெரியும். ஓகேங்களா? நார்மலா யூஸ் பண்ணும்போது எந்த டிஃபரன்ஸும் தெரியாது. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த கேப்னால அந்த இடத்துல உங்களுக்கு வாட்டர் இன்ஃபெஸ்ட் ஆயிடுது. ஓகே. ஓகேங்களா? அந்த கேப் அது பாட்டம்ல தான் இருக்கும். அந்த ஃப்ளெக்ஸும் அங்க தான் இருக்கும். அந்த பாட்டம் சின் இருக்கும்ல, அதுவும் அங்க தான் இருக்கும். ஸோ பாட்டம் சின்னுக்கும் ஃப்ரேம்க்கும் நடுவுல வந்து சின்ன கேப் இருக்கும். ரொம்ப மெலிசா இருக்கும். அது கொஞ்சம் அதிகமான்றதால, கஸ்டமர் யூஸ் பண்ணும்போது வியர்வை யூஸ் பண்ணுவாங்க. இல்ல ஃபோன் வந்து தண்ணீல கை ம். வச்சுட்டு கூட யூஸ் பண்ணுவாங்க கஸ்டமர்ஸ். ஸோ கண்டிப்பா. என்ன ஆகும்னா, தண்ணி வந்து உள்ள போயிடும். கொஞ்சோண்டு உள்ள போயிடும். அந்த கொஞ்சோண்டு கேப்ல உள்ள போயிட்டு சின்ன கேப் வழியா ஆமா உள்ள அந்த போயிடும். கேப்ல ஓகே. உள்ள போயிட்டு, ஆ உங்களுக்கு அந்த இடத்துல வந்து நெறைய ட்ராக்ஸ் இருக்கும். 1, 2 இருக்காது. நெறைய ட்ராக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அது லைனா இருக்கா இருக்கும். அத வந்து ஆ ஒரு சின்ன வாட்டர் டிராப். அது வந்து தண்ணி டிராப்பா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு லிக்விட் எந்த லிக்விட் ஏன்னா மொபைல்ஸ்க்கு வந்து ஆப்வியஸா எலக்ட்ரானிக்ஸ் வந்து எதுவுமே தெரியாது அதுக்கு. லைக் நம்ம தண்ணிய ம். விடுறோம். ம். லைக் ம். உள்ள விடுதா? இல்ல வந்து ஒரு வியர்வை வருதா? எல்லாத்துக்கும் அது எல்லாமே ஒண்ணுதான். ஒண்ணு தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் கண்டிப்பா. சர்க்யூட் பண்ணி கண்டிப்பா. விட்டுரும். டேமேஜ் பண்ணி விட்டுரும். ஷார்ட் சர்க்யூட் பண்ணி விட்டுரும். ஸோ இதனால வந்து OnePlus 8ல நெறைய ஃபோன்ஸ்க்கு வந்து கிரீன் ஸ்கிரீன் இஷ்யூஸ் ஸ்ட்ரெய்ட்டா கிரீன் ஆயிடும். ஸோ இந்த டிஃபெக்ட் வந்து நெறைய பேர் பேசல. ஏன்னா வந்து OnePlus 8 வந்து அந்த அளவுக்கு விக்கல. ஒரு பாப்புலர் புரியுது. மாடல்னா OnePlus 8 Pro வந்து பாப்புலர் மாடல். ஓகேங்களா? ம். ம். OnePlus 8 அந்த அளவுக்கு பாப்புலர் மாடல் கிடையாது. ஓகேங்களா? 8 Proவோட எண்ணிக்கை வாங்குன எண்ணிக்கை அதிகம். ம். ஓகேங்களா? ம். ஸோ யாருமே பேச கிடையாதுன்னு இல்ல. பேசுனவங்கள யாரும் கேட்க கிடையாது. இதுதான் உண்மை. ரைட். இப்போ நிறைய 13 ரெஃப்யூஸ் ப்ரோ பண்ணாங்க. சர்வீஸுமே வந்து அஃபிஷியலா சர்வீஸ் சென்டர் போகும்போது ரெஃப்யூஸ் பண்ணாங்க அப்படின்னு இது ட்விட்டர்ல எல்லாம் வந்திருந்தது. இது உங்களோட ஏன்னா பிரச்சனை தான் லைன்ஸ்க்கு. அப்படின்ற மாரி. ம், ம். இது உங்களோட பிரச்சனை தான்ற மாரி ஆ அவங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ரெஃப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. 8க்கு வந்து ம். இன்னைக்கு வரைக்குமே வந்து அவங்க ஃப்ரீ ரிப்ளேஸ்மென்ட் பண்ணி குடுக்கல. 8 ப்ரோக்கு மட்டும் தான். 8 ப்ரோ, 80, 9, ஓகே. 9, 90 இதுக்கு ஓகே. மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஆ இந்த அந்த 9R சாரி 90 இல்ல 9Rக்கு வந்து இவ்வளவுதான். இதுக்கு இந்த மாடல்ஸ் மட்டும் தான் ஓகே. அவங்க வந்து ரீப்ளேஸ்மென்ட் பண்ணுவாங்க. ஈவன் தோ அது வந்து கஸ்டமரோட ஃபால்ட்டா இல்லாட்டியும் அவங்க வந்து ம். 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 ரீப்ளேஸ் பண்றதுக்கு வந்து அக்செப்டே பண்ண மாட்டேன்றாங்க. ஓகே. ஓகேங்களா? இப்போ நம்ம ஐபோன்ஸ்க்கு வர ஆரம்பிச்சிட்டோம்னா, இப்போ ஐபோன்ஸ்ல அதேதான். ஐபோன்ஸ்ல என்ன ஆகுதுன்னா, தண்ணி கிண்ணிலாம் எதுவும் பண்ண கிடையாது. தண்ணி எதுவும் ம். பண்ண ம். கிடையாது. இது இன்டர்னலா வந்து ஒரு லைன் மட்டும்
7-8ன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 7 இல்ல 8 இந்த 2 லைன்ல ஏதோ ஒரு லைன் தான். மேக்ஸிமம் வந்து இந்த 2 லைன்ல ஏதோ ஒரு லைன் வந்து வோல்ட் அதிகமா வர ஆரம்பிச்சிடும். ஓகே 6 வோல்ட் வரும். சில நேரத்துல 14 வோல்ட்லாம் வரும். சோ இது வரும்போது என்ன ஆகும்னா டிஸ்பிளே ஃபுல்லா கிரீன் ஆயிடும். லைன்ஸ் தான் வந்துட்டு கிரீன் ஆயிடும். சோ இதுக்கு சொல்யூஷன் நாங்க என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஒரு ரெசிஸ்டர் வச்சிருவோம். எய்தர் வந்து சில பேர் வந்து நீங்க யூடியூப்ல பார்த்த வரைக்கும் யூடியூப்ல உங்களுக்கு என்ன காட்டியிருப்பாங்கன்னா, ஜம்ப் பண்றதா காட்டியிருப்பாங்க. லைன்ஸ் ஜம்ப் பண்றதா காட்டியிருப்பாங்க. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, லைன்ஸ வந்து ஜம்ப் பண்றாங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டா ஒரு 16 வோல்ட் போதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 16 ஓகே வோல்ட்ட வந்து அத விட கம்மியா இருக்க வோல்ட்ட இருக்கிற ஒரு ட்ராக்ல வந்து அவங்க ஸ்ட்ரெயிட்டா அடிச்சிருவாங்க. லைக் ஜம்ப் ஓகே பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல இருக்க வோல்ட்ட வந்து புரியுது அந்த இடத்துல புரியுது பாஸ் பண்ணிட்டு, அதோட வோல்டேஜ் கம்மி பண்ணிருவாங்க. இல்ல வந்து ஒரு ஸ்பார்க் யூஸ் பண்ணுவாங்க. லைட்டர் ஸ்பார்க் ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்க. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே இல்ல நான் அதை சிகரெட் லைட்டர் பார்த்ததில்ல இருக்கும்ல. அது பார்க்கலீங்களா? ஆமா சிகரெட் ஆமா லைட்டர் இருக்கும்ல. ஆஹா அதுல இருக்க ஓகே ஸ்பார்க் இருக்கும். இக்னைட்டர்ன்னு சொல்லுவாங்க. அத யூஸ் பண்ணியும் சில பேர் வந்து அந்த லைன்ல அந்த ஸ்பார்க் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இன்ஜெக்ட் பண்றதுல அது அந்த லைன் வந்து சரியாயிடும். ஒரு ஒரு சின்ன ஓகே ஷாக் மாரி வரும். ஒரு ஒரு ஸ்பிளிட் ஆஃப் செகண்ட்ல ஒரு ஷாக் வரும் அதுக்கு. அந்த புரியுது புரியுது ஷாக்னால கூட ஓகே சரியாகும். ஓகேங்களா? இது 2 மெத்தட்ஸ். இதுதான் வந்து எல்லாரும் யூஸ் பண்ற மெத்தட்ஸ். ஆக்சுவலா இத வந்து நீங்க அப்படி பண்ணக்கூடாது. ம் ஓகேங்களா? ரெசிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி வந்து சில சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இத டீட்டெயில்டா தெரிஞ்சவங்கன்னா உங்களுக்கு அவரு லாய் சிங் சம்திங் ஒரு யூடியூபர் இருக்காரு. ஓகேங்களா? ஓகே அவரு வந்து இத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. லைக் எதனால இது ஆவுது? எந்தெந்த இடத்துல ஆவுது? அப்படின்றத வந்து அவரு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அவரு மலேசியனோ, சிங்கப்பூர்ன்னு நெனைக்கிறேன். அவரோட வீடியோ வந்து சரி உங்களுக்கு சரி ரெஃபரன்ஸ் வேணா அனுப்புறேன். நீங்க போட்டுருங்க. ஷியோர் 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 அவரு என்ன சொல்லுவாருன்னா, அவரு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இது வந்து வோல்டேஜ் அதிகமா வர்றதுனால, நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ம் 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. மோஸ்ட்டா இந்த 2 மெத்தட்ஸ்லயே வந்து இதாயிடும். உங்களுக்கு வந்து இஷ்யூ ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும் லைக் ஓகே ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆயிடும். ஓகேங்களா? இத தவிர்த்து இது மேலயும் வருது. லைக் திரும்பியும் அந்த இஷ்யூ ரிப்பீட் ஆவுது. அதுக்கப்புறமாவும் ரிப்பீட் ஆகுது அப்படின்ற பட்சத்துல ஆமா. அந்த பட்சத்துல ரெசிஸ்டர் இருக்கும். ரெசிஸ்டர் ஓகே அது 10K ரெசிஸ்டர், 100K ரெசிஸ்டரோ அது வந்து அந்த வோல்டேஜ்க்கு எதிர்த்த மாரி லைக் அந்த ரெசிஸ்டர வச்சு இன் பிட்வீன்ல 2 டிராக்ஸ்க்கும் இன் பிட்வீன்ல வச்சு, அந்த ரெசிஸ்டர் வச்சு உங்களுக்கு வோல்டேஜ கம்மி பண்ணுவாங்க. இதுதான் ஓகே வந்து லாஸ்ட் மெத்தட். இது வந்து இதுவரைக்கும் வந்து எனக்கு வந்ததுல வந்து இந்த மெத்தட் வரைக்கும் நான் போனது கிடையாது. ஏன்னா மோஸ்ட்லி ஓகே வந்து உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 2 மெத்தட்லயே வந்து சால்வ் ஆயிடும். ம் சோ இது வந்து கஸ்டமரோட பிரச்சனையா? இல்ல ஆப்பிளோட பிரச்சனையான்னு கேட்டா, அது இன்னும் லைக் தீர்வு தெரியல. யாருக்குமே தெரியல. ஓகே ஓகேங்களா? இப்போ வந்து 13 ப்ரோ மேக்ஸ்க்கு இது வந்துருச்சு. அதுக்கு தீர்வு வந்துருச்சு. லைக் சர்வீஸ் சென்டர் போக அவசியம் இல்ல. தேர்ட் பார்ட்டில நீங்க பண்ணிக்கலாம். காசு கம்மியா ம் தான் உங்களுக்கு வாங்குவாங்க. தேர்ட் பார்ட்டில நீங்க பண்ணிக்கலாம். பட் இன்னும் வந்து சொல்யூஷன் வராத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா 13. iPhone 13ல என்ன ஆகும்னா, எய்தர் வந்து நீங்க டிஸ்ப்ளே எப்படி ஆகும்னா, உங்களுக்கு ஆ பழைய நம்ம சிஆர்டி டிவிஸ் பார்த்திருக்கீங்களா? இப்போ அந்த ஆமா கேபிள் கட் ஆயிடுச்சுன்னா ஒரு மாரி வரும். அந்த மாரி ஒண்ணு லைக் அந்த வரும். புள்ளி புள்ளியா அது வர்றது ம் ஆமா. புள்ளி புள்ளியா வரும். என்னமோ ஒரு இதுல ஸ்கிரீன் என்ன சொல்லுவாங்க ஓகே ஆமா. அது வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் கொச்ச கொச்சன்னு இருக்கும். ம் இதுல அதே மாரி வரும். பட் தென் அந்த அந்த புள்ளிஸ்லயும் வந்து கலர் கொஞ்சம் இருக்கும். லைட்டா கலர் கலரா இருக்கும். ஓகே ஓகேங்களா? அது ஒண்ணு. அதோட ஃபோட்டோஸ் இருக்கு. நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணா அனுப்புறேன். ஏன்னா என்னோட சரி ஃபோனுக்கே ஒண்ணுத்துக்கு ஆயிடுச்சு. அந்த இஷ்யூ வரல என்னோட ஃபோனுக்கு. இன்னொரு இஷ்யூ வந்துச்சு. ட்ரைகலர் இஷ்யூ. ட்ரைகலர் இஷ்யூ வந்து ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருக்கு இப்போ. இப்போ இதுக்கு வந்து வேற ஏதோ சொல்யூஷன் இருக்குன்ற மாரி சொல்றாங்க. பட் தென் இப்போதைக்கு எதுவும் இல்ல. அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பா நான் வந்து ஆ லாஸ்ட் டைம் போட்டிருப்பேன். 13 ப்ரோக்கு வந்த உடனே நான் போட்டிருப்பேன். உங்களுக்கு 13 ப்ரோ ரெடி பண்ற புரியுதுங்க மாரி. சோ அந்த மாரி ஓகே வந்து நான் ஓகே உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு ஷூர் 13க்கு வந்து எந்த இதுவும் கிடையாது. ஓகே ஒன்லி கிரீன் ஸ்கிரீன் ஃபிக்ஸ் பண்ணலாம் பட் ட்ரை கிரீன் கலர் பண்ண ஸ்கிரீன் ஃபிக்ஸ் முடியாது பண்ணலாம். ட்ரை கலர் பண்ண ஓகே முடியாது. ஆல்ரைட் ஸோ இதோட சேர்த்து நீங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ஏர்பாட்ஸ் ஆப்பிள் வாட்ச் அண்ட் மேக்புக்ஸ்க்கு வந்து சர்வீஸ் பண்றீங்கன்னு சொல்லியிருக்கீங்க இன்னொரு ஆமாங்க. பெரிய ப்ராடக்ட் முக்கியமாக அது யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி மாறுறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஏஜிங் ஸோ ஐபேட் அப்படிங்கிற ப்ராடக்டோடது பார்த்தீங்கன்னா இப்போ ஓல்டர் ஐபேட்ஸ் அட்லீஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி நிறுத்தினதுக்கு அப்புறமும் நம்ம யூசர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க ம். ப்ரௌசர்லேயே நான் யூடியூப் யூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு கிச்சனில் மவுண்ட் பண்ணி நம்ம வீட்டில் வந்து ஏதாவது சமையல் குறிப்பு பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட அது ஒரு நல்ல டிவைஸாக இருந்துட்டு இருக்கும் ஸோ பக்கத்துலேயே நம்ம மிக்ஸி ஆமாங்க. கனெக்ட் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே சார்ஜ் போட்டு கூட போட்டுக்கலாம் ஏதாவது வீடியோ ம். பார்த்துட்டு ஒரு சீரியல் பார்த்துட்டு வந்து அவங்க சமைக்கிறதுக்கு ஒரு குட்டி டிவி செட்டப் பண்ண மாதிரி நம்ம பண்ணி ம், ம், கொடுக்கலாம் ம், ஓல்டர் ம், ம், ஐபேட்ஸை ம். முக்கியமா ஆமா. கார்ல செட்டப் பண்ணலாம் ஐபேட்ஸை மவுண்ட் ம். பண்ணி நம்ம ஏதாவது ஒரு வீடியோ டிஸ்பிளே மீடியா சிஸ்டம் மாரி டிவைஸ் யூஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணணும்னா பண்ணலாம் தாராளமா ஸோ அதெல்லாம் ஓல்டர் பண்ணலாம். ஐபேட்ஸ் நல்ல சீப்பர் ரேட்டுக்கு வாங்கி நம்மளால பண்ண முடியும் எனக்கு வர பண்ணலாம். கொஸ்டின் என்ன அப்படின்னா சப்போஸ் பேட்டரி போயிருச்சு என்னால ம். ஐபேட் ரீஸ்டார்ட் ஆகல
நான் எதுவும் ம். கீழே போடல, பட் டிஃபெக்ட் அந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு ஆப்பிள் சர்வீஸ் சென்டர்ல ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் தான் அதுக்கு ஒரு ஆப்ஷனா இருக்கு. நீங்க ஆமாங்க. இப்போ ஆஸ் அ தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டர் நீங்க அதுக்கு பண்றீங்களா? லைக் டிஸ்பிளே, ம். பேட்டரி அண்ட் பண்ணலாம். வேற என்னென்ன பண்றீங்க ஐபேடை பொறுத்த வரைக்கும்? ஐபேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஸ்ப்ளே டச் ஐடி பண்ண முடியாது. டச் ஐடி இப்போதைக்கு இல்ல. அண்ட் தென் உங்களுக்கு மதர்போர்ட் சர்வீஸ் லைக் ஐபேட் ஏர் 7லாம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஏர் 7ல லைக் எந்த இதுன்னு தெரியல. கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. நம்ம குரூப்ல இருந்து ஒருத்தர் வந்திருப்பாரு. ஐபேட் வந்து ரீஸ்டார்ட் ஆயிட்டே இருக்கும். ஐபேட் வந்து ரீஸ்டார்ட் ஓகே. ஆயிட்டே இருக்கும். ஸ்ட்ரெய்ட்டா ரெக்கவரிக்கு மட்டும் தான் போகும் அது. வேற எதுக்கும் போகாது. அவங்க ஃபிளாஷ் பண்ணாலும் எரர் 4001ன்னு நினைக்கிறேன். 4013 சாரி. 4013 எரர்ல ஓகே. வந்து நின்னுடும். ஐடோன்ஸ் ரிஸ்டோர் பண்ணாலும். ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இது அந்த ஐபேடுக்கு மட்டும் கிடையாது. அதோட நெக்ஸ்ட் ஜென்னும் ஒரு ஐபேட் வரும். அது கரெக்ட்டா தெரியல எனக்கு எந்த ஐபேட்ன்னு. நான் சொல்றேன் ஓகே. உங்களுக்கு. அது அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ ஷூர். அது என்ன ஆகும்னா, உங்களுக்கு சிபியூல வந்து ஒரு லைன் வந்து அ போர்டுக்கு போற லைன் வந்து விட்டுரும். ஓகேங்களா? அது வந்து ஸ்ட்ரெய்ட்டா சிபியூ தான். நீங்க அந்த 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 இஷ்யூ வந்தாலே நீங்க ஸ்ட்ரெய்ட்டா சிபியூக்கு போயிட வேண்டியது தான். சிபியூ வந்து உங்களுக்கு ரொம்ப மெலிசா இருக்கும். அத நீங்க உங்கள நான் அந்த வீடியோ காட்டுறேன். ஒவ்வொரு கிட்ட கிட்ட எல்லாமே வந்து சிபியூவோட கிட்ட கிட்ட ஷாட்ஸ் வச்சிருக்கேன். ரொம்ப கிட்ட ஓகே. வச்சிருப்பேன். அந்த சிபியூ எத்தனூண்டு இருக்குன்றது, இவ்ளோ மெலிசா இருக்குன்றத உங்களுக்கு காட்டுறேன். அத வந்து ஓகே. அவர்ட்ட நான் கேட்டேன். ஏன்னா வந்து எனக்கு சிபியூ ஐபேட் சிபியூ கிட்ட நான் போனது கிடையாது இதுவரைக்கும். ஓகேங்களா? சரி. நான் அவர்ட்ட கேட்டுட்டேன். சார் இது வந்து நீங்க எய்தர் வந்து டூ ஆர் டை. நீங்க குடுத்தீங்கன்னா, ம். நீங்க எனக்கு கோ குடுத்தீங்கன்னா, என்னால பண்ண முடியும். டை ம். ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. அப்படின்ற மாரி அவங்க கோ குடுத்தா தான் என்னால பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் அவர்ட்ட கேட்டேன். நீங்க பண்ணுங்க சார் ஆழத்த பார்த்துக்கலாம் அப்படின்னு. பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ரெடி ஆயிருச்சு. ஓகேங்களா? சூப்பர். அது வந்து ரெடி ஆனதோட சரியா இல்லாம லைக் எல்லா ஃபங்ஷனும் ஒர்க் ஆச்சு. இப்போ ஓகே. இந்த சிபியூ ரீகால் பண்றதுனால சில நேரத்துல என்ன ஆகும்னா, ஆ சில பால்ஸ் ஒட்டாம உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் ஒர்க் ஆகாம போகும். இல்லன்னா வந்து வைஃபை, ப்ளூடூத் ஒர்க் ஆகாம போகும். சரி, சரி. ஆனா அவருக்கு வந்து இத்தனைக்கும் ரொம்ப ட்ரைலாம் பண்ணல. ஒரே ட்ரை தான் பண்ணேன். ஒரே ட்ரை தான் எடுத்தேன். ஒரு வாட்டி ரீபால் பண்ணேன். ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு ரீபால் பண்ணேன், வச்சேன். அவருக்கு ஃபர்ஸ்ட் ம். அட்டெம்ப்ட்ல சக்சஸ் ஆயிடுச்சு. அவர் வந்து எடுத்துட்டு ஓகே. போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து அவர் எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்ல கிடையாது. ஓகே. ஸோ ஐபேட் சர்வீஸ் வந்து உங்களுக்கு போர்ட் லெவல்ல வரைக்கும் நம்ம பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். ஐபேட்ல மினிமல் சர்வீஸே ரைட். வந்து உங்களுக்கு வந்து ஆப்பிள் சர்வீஸ் சென்டர்லாம் பண்ணி தர மாட்டாங்க. ஏன்னா ம். வந்து ம். ம். ஐபேட்ஸ் வந்து மோஸ்ட்லி யூஸ் அண்ட் த்ரோ ரீப்ளேஸ்மெண்ட் தான். தான். அவங்களுக்கு அவங்களுக்கு தொரு அவங்களுக்கு அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஐபேட்ஸ் ஆர் அ ஒன் டைம் யூசபிள்ஸ் மாரி. ஸோ அதுக்கு வந்து நம்ம சார்ஜிங் போர்ட் ரீப்ளேஸ் பண்றோம். ஓகேங்களா? ஓகே. பட்டன்ஸ் ரீப்ளேஸ் பண்றோம். டச் ஓகே. ரீப்ளேஸ் பண்றோம். அண்ட் தென் கிளாஸ் ரீப்ளேஸ் பண்றோம். டிஸ்ப்ளே ரீப்ளேஸ் பண்றோம். அண்ட் தென் ஸ்பீக்கர்ஸ் ரீப்ளேஸ் பண்றோம். கேமராஸ் ரீப்ளேஸ் பண்றோம். ஸோ நீங்க ஐபேட் இந்த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்ல ஐபேட், ஆ ஆப்பிள் வாட்ச், ஐஃபோன்ஸ் அண்ட் ஏர்பாட்ஸ். இப்போ நீங்க ரீப்ளேஸ்மென்ட் ஏர்பாட்ஸ் வேணும்னாலும், இப்போ ஒரு சைடு வந்து சுத்தமா கேட்கலப்பா, பேட்டரி மாத்தியும் வந்து எதுவும் பயன் இல்ல அப்படின்ற ம். மாரி உங்களுக்கு இஷ்யூ வந்ததுனாலும், நம்ப புது ஏர்பாட்ஸ் ஒரு 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 சைடு மட்டும். இப்போ லெஃப்ட்னா லெஃப்ட், ரைட்னா ரைட். இந்த மாரி வந்து ஒரு சைடு ஓகே. மட்டும் நம்ப ஆ பர்ச்சேஸ் பண்ணி தர முடியும். இப்ப நமக்கு அதுவும் வந்து ஓகே. இப்ப வர ஆரம்பிச்சுருச்சு. ஸ்டாக் இப்பயும் வர ஆரம்பிச்சுருச்சு. இப்போ ஒரு 1 மந்த்தா தான் ரைட். அந்த ஸ்டாக் வந்துகிட்டு இருக்கு. நம்ம நெறைய பேருக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஒண்ணும் இல்ல. லைக் அந்த எடுத்துட்டு வந்த அந்த புது ரீப்ளேஸ்மெண்ட்ட வந்து வச்சுட்டு ஒரு வாட்டி ரீசெட் அடிச்சிடணும். பேக் ம். பட்டன் யூஸ் கேஸ்குள்ள பண்ணி வச்சு ரீசெட் ரீசெட் அடிச்சு பண்ணா ஆமா போதும். கேஸ்குள்ள வச்சு ஓகே. ரீசெட் பண்ணீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். அது பேர் ஓகே. ஆயிடும். 2ம் பேர் ஆயிடும். உங்களுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே. நீங்க இது வந்து புரியுது. கவுண்டர்ஃபிட்டா என்னன்னுலாம் கேட்காதீங்க. ஏன்னா எல்லாமே ஒரிஜினல் தான். உங்களுக்கு ஒரிஜினல் இல்ல. வந்தா மட்டும் தான் அது 2ம் பேரே ஆகும் உங்களுக்கு. புரியுதுங்க, புரியுது. வேற இல்ல வேற அதுதான். நான் இருந்தா அதான் முன்னாடியே ம், சொல்லிட்டேன். என்னன்னா, லைக் ம், இப்ப எனக்கு ஒரிஜினல் ப்ராடக்ட் வேணும். எனக்கு ஆப்பிள் சர்வீஸ் சென்டர் தான் பிரிஃபர் பண்றேன் ம். அப்படிங்கிற ஆடியன்ஸோட சாய்ஸ வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. எதுவும் பட் பண்ண முடியாது. எனக்கு அது கரெக்ட். அஃபோர்டபிள் இல்ல. என்னால சில விஷயம் அதுல ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இதுக்கு மேல பண்ண முடியாது. என்னோட ப்ராடக்ட்டும் ஓல்டர் ஆயிருச்சு. இப்ப ஏர்பாட்ஸ் ம், செகண்ட் ஜெனரேஷன் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஒரு ம், 3, 4 ம், இயர்ஸா யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்ப எனக்கு வந்து பேட்டரி ம், ஃபுல்லா ட்ரெயின் எக்ஸாஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னு. நான் ஆப்பிள் சர்வீஸ் ம். சென்டர்ல கொண்டு போய் கேட்கும்போது 7500 வரும். ஒரு பீஸ் எஸ். வந்து நான் ஒரு ஒரு சைடு. சைடு ஆமா. மட்டும் எனக்கு பண்ணணுங்கும் போது. ம், ஸோ இது வந்து யூசரோட ஆப்ஷன் தான். அவங்களுக்கு ம், பிராக்டிக்கலா ஒர்க் ஆனா போதும் அப்படிங்கும்போது இங்க அந்த இடத்துல கவுண்டர் ஃபீட்டா இல்ல என்ன ஒரிஜினலா இந்த கொஸ்டினே அவங்களுக்கு வராது. மோஸ்ட்லி வந்து எனக்கு ஓகே ம், இது வந்து ஒர்க் பண்ணுது, பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறாரு, என்னால ம். திருப்பியும் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு யூஸ் பண்ண மாத்துறாரு, முடியும். எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்ல அப்படிங்கிறது தான். ம். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு முக்கியமா நான் பார்க்குறேன். சரிங்களா? இது வந்து எஸ். யூசரோட சாய்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது ம், அந்த பட்ஜெட்.
அதை பேஸ் பண்ணின அவங்களோட டெசிஷன். ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இது கண்டிப்பா ஒரு நல்ல கிளாரிட்டி வந்து நம்ம ஆடியன்ஸ்க்குமே கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஐடாட் ரிப்பேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சோலோ பிசினஸ் மேனா இந்த சர்வீஸ் சென்டர் வந்து அவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஷன் தேவைப்படுது அப்படிங்கும்போது நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சென்னை சரௌண்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கா எப்படிங்கிறது பார்த்துட்டு மறக்காம ரிவ்யூஸும் கொடுங்க. ஸோ தட் கீழே கமெண்ட்ஸ்ல நீங்க கொடுத்தாலும் சரி, நம்மளோட ஃபேஸ்புக் குரூப்ல போட்டாலும் சரி, மற்ற ஆடியன்ஸுக்கும் வந்து ஒரு ஒப்பீனியன் கிடைக்கும். அவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் கிடைக்கும். அதனாலதான் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் நான் இவரோட சர்வீஸ் சென்டர் நம்பர், கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் பின் பண்ணி வைக்கிறேன். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் தினேஷ், உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி செவரல் ரீடெக்ஸுக்கு அப்புறமும் நீங்க வந்து கோஆப்ரேட் பண்ணி தேங்க்யூ ஸோ மச். எல்லா டீடைலும் ஷேர் பண்ணி இருந்திருக்கீங்க. நம்மளோட ஆடியன்ஸ் உங்ககிட்ட ரீச் ஆகுறவங்களுக்கு நல்ல சர்வீஸ் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.